வெல்கம் டு ஆர்டி சினிமா மூவி ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து 2012 ரிலீஸ் ஆன வாம்பயர் நேசன் படம் தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து உங்களுக்கு யூடியூப்லேயே தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண அமைக்கி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் வந்து 2012 எடுத்ததுனால அப்போ உள்ள காலகட்டத்துக்கு எடுத்தோம்னா ஒரு லோ பட்ஜெட் படம் தான் இந்த படம். இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ மிஸ்டர் அவர் ஒரு பையன், அனாதை பையனை எடுத்துக்கிட்டு அவர் வந்து ஊரடங்கு போட்டிருக்காங்க. ஊரில் எல்லா கிராமத்துலையும் ஊரடங்கு போட்டிருக்காங்களா, அங்கேருந்து இந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு சேஃபான இடத்துல போய் நம்ம வாழ்வோம் அப்படின்ட்டு போகும்போது, ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் அவர் நுழையும் போது அங்கே யாராவது ஒருத்தர் ஜாம்பி மாறாமல் இருப்பாங்களா, அவங்கள ஒரு கூட சேர்த்துக்கிட்டு இவங்க அப்படியே ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க. இதை இவங்க போய்க்கு இருக்கும்போது ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு ஊரில் வந்துட்டு பிரதர்வுட்னு சொல்லிட்டு ஒரு நம்ம வில்லன் இருக்கான், அவங்கிட்ட மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்டு இவன் நம்ம ஹீரோவை மட்டும் ஒரு ஜாம்பிட்ட தூக்கி போட்டு அந்த பையனை கூப்பிட்டு போயிடறான். திருப்பி இந்த பையன் அவன்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக வந்து இவங்க திரும்பி இவங்க சர்வீல் பண்ணுறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதை இவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த படத்தில் எங்கேயுமே என்கேஜிங்கிறது நமக்கு இருக்காது, ஃப்ளாட்டாக தான் படம் போகும். இன்னொன்று, இந்த படத்தை வந்து பார்க்கலாமா வேணாம்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை பார்க்காம இருக்கிறதே நல்லது. ஏன்னா ஒரு சீன் கூட நம்ம ஆகா நல்லா இருந்துச்சுல, ஏங்க இது அப்படி இல்லை, இது இப்படி இல்லை அப்படின்ட்டு பேசுகிற அளவுக்கு இது இருக்காது. ஒரு சீன் கூட அப்படி சொல்கிற அளவுக்கு இல்லை. படத்தில் சினிமோட்டோகிராஃபியில் ரொம்ப மோசமாக இருக்கும். அதில் இந்த ஜாம்பிக்கு வந்து ரத்தத்தை ஊற்றி விட்டு ஓட விட்டுருப்பாங்க. என்னங்க இது கொடுமை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை பார்க்காம இருக்கிறதே நல்லது. இந்த படம் இப்போ பார்க்கணும்னா யூடியூப்ல தமிழ் டப்பிங்கில் அவைலபிள் இருக்குது, பாருங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.